ధైర్యం తందునానేనా. ஆமா, இங்க என்னத்துக்கு கூட்டிட்டு வந்தியா? என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு தூக்கம் வருது. ஹலோ, ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது. நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும்னா அதுக்காக தூக்கம் சாப்பாடு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறதுல தப்பு இல்லை. சிந்தாருங்க, ஏதோ என்கிட்ட ஏதோ பேசுறீங்களேன்னு பதிலுக்கு தான் நான் பேசுறேன். அதுக்காக நான் மனசு மாறிட்டு நினைச்சுக்கிட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. நான் எப்பவும் மனசு மாற மாட்டேன். மாறிடாத, அதுதான் நானும் சொல்ல வரேன். சீக்கிரமா மனசு மாறிட்டீங்கன்னா அதுல ஒரு கிக்கே இருக்காது. நீ மனசு மாறக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் நீ மனசு மாறாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ மனசு மாறாம இருக்கிறதும் நான் உன் பின்னாடி துரத்தி துரத்தி வர்றதும் இதுவும் ஒரு விதமா நல்லாதான் இருக்கு. நம்ம பின்னால ஒரு பொண்ணு சுத்துறதை விட நாம ஒரு பொண்ணு பின்னால சுத்துறது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. அதனால நான் என்ன செஞ்சாலும் எப்படி என்ன செஞ்சாலும் மனசு மாறிடக்கூடாது, புரியுதா? ஓ, இப்படி எல்லாம் சொன்னா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறீங்களோ? இல்லம்மா, நீ மனசு மாறக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இப்ப என்னதுக்கு நீங்க வர சொன்னீங்க? என்னென்னமோ பேசிட்டு இருக்கிய? ஏய், நேத்து நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? உனக்கு எங்க போகணும்னு ஆசையா இருக்கோ என்கிட்ட சொல்லு, கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இல்லையா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நிலாவுக்கு போய் பாட்டி சுடுற வடையை வாங்கி கொடுங்க, சாப்பிட்டுட்டே கதை பேசுவோன்னு சொன்னியா இல்லையா? ஓஹோ, இப்ப நிலாவுக்கு போறதுக்கு பிளைட் வர சொல்றீங்களா? சே, பிளைட்ல எல்லாம் நிலாவுக்கு போக முடியாது. என் அண்ணன் கதிர் யார் தெரியும்ல? அவன் எம்புட்டு பெரிய சயின்டிஸ்ட்னு தெரியும்ல? அவன் எங்க வேலை பாக்குறான்னு தெரியும்ல? இந்த ஆளு என்ன சொல்றவ? கதிரத்தான் ஒரு பெரிய ஆராய்ச்சி மையத்துல வேலை செய்யறாவ. அங்க ராக்கெட் எல்லாம் கூட விடுவாங்களே. ஒருவேளை ராக்கெட் எடுத்துட்டு வந்து என்ன உள்ள போட்டு அனுப்ப போறானோ? ஐயோ, தெரியாதனமா வாய விட்டுட்டேன். அப்போ உண்மையாவே நான் ராக்கெட் உள்ள போட்டு நிலாவுக்கு அனுப்பிச்சு விட்டுருவானோ? செஞ்சாலும் செய்வானே. அதுக்காக ஒரு டூல் எடுத்துட்டு வந்திருக்கேன். டூலா? எங்க நிலாக்கு போறதுனா நீங்க மட்டும் போங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஏய், நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட. என்னால நிலாவுக்கு போக முடியலாட்டியும் உன்னை எப்படியாவது நிலாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட கடமை. என்னது? என்ன அனுப்பி வைக்க போறாவளா? கதிர் அண்ணா கிட்ட கேட்டேன், நீ இந்த மாதிரி ஆசைப்படுற, அதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, உன்னை நிலாவுக்கு அனுப்புறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஆனா நிலாவுக்கு அனுப்பின உன்னை திரும்ப பூமிக்கு கொண்டு வரதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொன்னாவ. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் அனுப்பியிருக்காங்க. அது சின்னது பாத்தியா, ஒரு ஆள் தான் போகலாமா. அதனால அதுல ஒன்னே போட்டு நிலாவுக்கு அனுப்பி விட்டுறான். அங்க பாட்டி வடைச்சுடுவாவ, வடையை வாங்கி தின்னுட்டு கதை பேசிட்டு இரு, சரியா? என்ன ஒரு கஷ்டம், உன்னால திரும்ப பூமிக்கு தான் வர முடியாது. ஆனா பரவாயில்ல, நீ ஆசைப்பட்டுட்டல, உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு புருஷனா என்னோட கடமை. என்னமா, ரெடியா? போலாமா? ஏய், என்ன விளையாடுறியா? வழி விடு முதல்ல. அப்படிலாம் விட முடியாது. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா அதை நிறைவேற்ற வேண்டியது புருஷனா என்னோட கடமை. நீயே வேண்டான்னு சொன்னாலும் நான் விடுறதா இல்ல. நிலாவுக்கு உன்னை எப்படியாவது அனுப்பி விட்டுறேன். நீ அங்க பாட்டி வடைச்சுடுவாவ, அவிய கிட்ட வடை வாங்கி தின்ட்டு நல்லா காது பேசிட்டு இருக்கலாம். நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும், வழி விடுங்க முதல்ல. தியா, என்னாச்சு? எதுக்கு அழறா? ஆனந்த கண்ணீரா? ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நிலாவுக்கு போகணும்னா நீ போ, உன் தொல்லைதான் பெரிய தொல்லையா இருக்கு. திரும்ப மட்டும் வந்துடாத, ஆளையும் மூஞ்சியையும். இப்ப வழி விட போறியா இல்லையா? தியா, அங்க பாரு. இவ்வளோ பெரிய டெலஸ்கோப்பா? நிலாவுக்கு போகணும்னு சொன்னல, என்னால உன்னை நிலாவுக்குலாம் அனுப்ப முடியாது. உன்னை நிலாவுக்கு அனுப்பிச்சிட்டா யாரு நிலானே தெரியாம போயிடும். அதனால நீ இங்கேயே இரு. ஆனா அந்த டெலஸ்கோப்ல பாரு, அப்படியே நிலாவுக்கே போன ஒரு ஃபீலிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாக்குறியா? ஒரு நிமிஷம், ஆங்கிள் மட்டும் பாத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாரு. இதான் நிலாவா? எப்படி இருக்கு? நல்லா தெரியுதா? ரொம்ப நல்லா தெரியுது. அது என்ன நிலால புலி புலியா இருக்கு? அது அப்படிதான் இருக்கும். ஓ, எங்க அடியே நிலாவை பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி தெரியுது. பிடிச்சிருக்கா?
ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிலாவை கேட்கல, என்ன கேட்டேன். என்னாச்சு பார்க்கல? பார்த்துட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில காணோம். ஓ, ஆசையை பாதிதான் நிறைவேற்றிருக்கேன், மீதியை நிறைவேற்றல. இல்ல, ஒரு நிமிஷம் இரு. ஏய், என்னத்துக்கு முறைக்கிறா? நீ தானே வடை சாப்பிட்டுட்டே நிலாவில் உட்காந்து கதை பேசணும்னு சொன்னா. இந்த வடை புடிடி, கை வலிக்குது. இந்த ஆளு எதுக்கு என்ன விருப்பத்துறாரா? சிம்பிட்டு வடை வாங்கிட்டு வந்து நம்மள தீனி பண்டாருன்னு சொல்லாம சொல்றாரா? என்ன தியா, வடை பத்தலையோ? நீங்க முதல்ல எழுந்துருங்க. ஏய், என்னத்துக்கு முறைக்கிறா? என்னத்துக்கு அம்புட்டு வடை வாங்கிட்டு வந்திருக்கிய? என்ன பார்த்தா நான் தீனி பண்டார மாதிரி தெரியுதோ? தியா, நீ என்ன என்கிட்ட சொன்ன? நிலாவுக்கு போய் வடை சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு சொன்ன. நீ சாப்பிட்ற மாதிரி 2 வடை வாங்கிட்டு வந்தா நம்ம பேசுறது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா இந்த வடையெல்லாம் நீ சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இனி ஒரு பொழுதே போயிடும். இன்னுமா புரியல? உன் கூட உட்காந்து பேசணும், மணிக்கணக்கா, நாள் கணக்கா, விடிய விடிய நிறைய பேசணும். அடியே தியா, இந்த ஆளு நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறாரு, நம்பிடாத. இப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன மனசு மாறிடும் நினைச்சேலோ? நாளா மனசு மாற மாட்டேன். மாற வேண்டாம். என்ன உன் பின்னால எவ்வளவு சுத்த விடணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு சுத்த விடு. அழுக்காம உன் பின்னால சுத்தத்துக்கு நான் ரெடியா இருக்கேன். என்ன? தியா, தியா, நைட் ஆயிடுச்சு, நம்ம போய் தூங்கலாம். எனக்கு தூக்கம் வருது. இவளையாடா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த இத்தனை நாளா? எந்த ஒரு பொருளும் நமக்குன்னு இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கான அர்த்தமே இப்பதான் புரியுது. இவன் பின்னால சுத்தி வரும்போதெல்லாம் இவளோட அருமை தெரியல. ஆனா இவ தினமும் ஒவ்வொரு மாதிரி தெரியறா. அழகி, சேச்சே, என் பொண்டாட்டி பேரழகி. இவ பின்னால சுத்துறதுல தப்பே இல்லை. வாங்க சார். சார் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு, நீங்க வந்தா வெயிட் பண்ண சொன்னாரு. வர எவ்வளவு நேரம் ஆகும்? அது தெரியல சார், வேலை முடிஞ்சதும் வந்துருவாரு. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமா ஆகும். 1/2 மணி நேரம் ஆகுமா? ஆமா சார், 1/2 மணி நேரம் ஆகும். சரி சரி. எஃப்ஐஆர் போட்டாச்சா? இன்னும் போடல சார். ஏன் மேடம் இன்னும் போடாம இருக்காரு? அது வேற ஒண்ணும் இல்ல சார், நேத்தே எஃப்ஐஆர் போறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நடுவுல உங்க ஒய்ஃப் வந்தாங்க. அப்பவும் சார் கேஸ் விஷயமா வெளியே தான் போயிருந்தாரு. அவர் வந்தது விஷயத்த சொன்னேன், அவர் தான் ப்ராசஸை ஹோல்ட் பண்ண சொல்லிட்டாரு. ஏன்னா சார், நீங்க அந்த ஆளை பிடிச்சி குத்திய உங்க வைஃப் வந்து அவங்களை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டு போறாங்க. அதுதான் எல்லாம் உங்ககிட்ட விவரமா விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு போட்டுக்கலாம்னு சொல்லி ஹோல்ட் பண்ணிட்டாங்க சார். இதுல ஹோல்ட் பண்ண என்ன இருக்கு? அவன் என் தோட்டத்துல வந்து ஃபோர்ஜரி பண்ணிருக்கான், ஏமாத்திருக்கான். அதுக்காக நான் அவன் மேல கேஸ் போட்டேன். நீங்க இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருந்தா எப்படி? கம்ப்ளைண்ட் கொடுத்தது நானு, என் வைஃப் இல்ல. அப்படிங்களா சார்? ஓகே சார், இப்ப சார் வந்த உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவர் வர எவ்வளவு நேரம் ஆகும்னு கால் பண்ணி கேளுங்க. சப்போஸ் வர லேட் ஆச்சுன்னா நான் அப்புறமா வரேன். ஆனா ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவன் பண்ண தப்புக்கு அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே ஆகணும். விடக்கூடாது அவனை. அவன் என் தோட்டத்துல திருடி இருந்தா கூட மன்னிச்சு விட்டுருவேன். அவன் திருட்டுக்கு துணை போகலன்னா வீட்டுல இருக்கிற பொண்ணை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி பொறுக்கிங்க இருக்கிறதுனாலதான் இன்னும் பொண்ணுங்களால தைரியமா வெளியே போக முடியல. அவன் பண்ண தப்புக்கு கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். கண்டிப்பா சார், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது. 10வது குறைக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கும் சேர்த்து கேஸ் போட்டு உள்ள தள்ளியிருப்பேன். போனா போகுதுன்னு விட்டேன். உங்க ஒய்ஃப் வந்து கேட்டுக்கிட்டதால தான் நாங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டோம். இல்லைன்னா நேத்தே எஃப்ஐஆர் போட்டிருப்போம். சரிங்க மேடம், நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சார் எப்போ வர சொல்றாரோ அப்போ நான் ஸ்டேஷனுக்கு வரேன். ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. சரிங்க சார். அப்போ நான் வரேன் மேடம். வாங்க சார். ஏய் மீனா, வெளியே வாடி. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா? என்னமோ என் பிள்ளைய வெளியே எடுக்கிறேன்னு சொன்னா இந்த கத்துறேன், அவளை வெளியே காணல. அத்தை, இங்க என்ன பண்றீங்க? உங்க
உங்களை யாராவது பார்த்தாவனா ரொம்ப கோபப்படுவாவ. பார்க்கட்டும். ஏண்டி என் பிள்ளைய வெளியே எடுக்கிறேன்னு என்னமோ வாய் சவடா விட்டுட்டு போனவ ஆளையே காணல. அத்தை கத்தாதீங்க அத்தை, யாருக்காவது கேட்டு போகுது. ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. கேட்கட்டும் அத்தை, வாங்க அத்தை. ஏண்டி என் பிள்ளைய வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டியா? இல்லத்த, அவர்கிட்ட பேசலான்னு போனா அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. என்னால அவர்கிட்ட பேச முடியல. உன்னால எப்படி பேச முடியும்? சும்மா வாய் வார்த்தை தான். எனக்கு தெரியும் உன்னால ஒரு மண்ணாங்கட்டியம் புடுங்க முடியாதுன்னு. அத்தை, மாமா இப்படி ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கிறது எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தெரியும்டி, உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயே இங்க ஒரு வேலைக்காரியா தான் இருக்கா. வேலைக்காரி சொல்றதெல்லாம் வீட்டுல இருக்கிற கேப்பாவளா? ஏதோ கல்யாணம் முடிச்சுட்டாவ, துரத்தியா விட முடியும்? சம்பளம் இல்லாம வேலைக்காரி கிடைக்கிறாளேன்னு வச்சிருப்பாவ. இவ என்னமோ இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி என்கிட்ட வாய் சாவடா விட்டுட்டு போறான். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் இங்க ஸ்டேஷன்ல வாய்க்கியே பேசிட்டு வந்தால, அதான் நேர்ல 10-4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு போலான்னு வந்தேன். சம்பளம் இல்லாத வேலைக்காரிக்கு எம்பூட்டு ஆகாதுமா? என் பிள்ளை எப்படி வெளியே இருக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிட்டேன். இப்படி வந்து பேசிட்டு தெரியாத சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அத்தை, அப்படிலாம் சொல்லாதிய. நான் இங்க நல்லாதான் இருக்கேன். என்னை எல்லாரும் நல்லாதான் பாத்துக்கிறவ. என்னை யாரும் இங்க வேலைக்காரி மாதிரி நடத்தல. ஓ, உன்னையே வேலைக்காரி மாதிரி நடத்தல. பிறகு என்னத்துக்கு நீ உன் புருஷன்காரங்கிட்ட போய் பேசுறதுக்கு இம்புட்டு தாங்கிறா? நீ சொன்னாலும் அவன் எப்படியும் செய்ய போறது கிடையாது. ஏன் நீ என் பிள்ளைய விட்டுருன்னு சொன்னீன்னா உன்னை உன் புருஷன் விட்டுருவானா? அதான் சொல்றேனே, நீ எல்லாம் வேலைக்காரி. அப்படிதான் வேலைக்காரி இடத்துல தான் வைப்பாவ. என் குடும்பத்தை கெடுத்தவா நீ. இன்னும் ஒன்னால என் குடும்பம், என் பிள்ளை என்னதான் அனுபவிக்க போறோமோ தெரியல. என் பிள்ளைய வெளியே எடுத்துட்டு போற கவனிச்சுக்கிறோம். எம்மாடி, கதிரு சாப்பிட வந்திருக்கா. இந்த பால் காஞ்சது எடுத்து வச்சுட்டு 2 தோசை ஊத்தி குடிக்கிறியம்மா? சரிங்க அத்தை. அம்மா, மீனா, என்னாச்சு? ஒன்னும் இல்லத்தா. கைய காமி. ஒன்னும் இல்ல. கைய காமி. ஒன்னும் இல்ல. எப்படி கையில சூடு பட்டுச்சு? பால் அடுப்புல வச்சிருந்தேன், சட்டுன்னு பொங்கிருச்சு. தெரியாம கைய வச்சுட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? வெறும் கையால சூடு பாத்திரத்துல யாராவது கை வைப்பாளா? புத்தியை எங்க வச்சுக்கிட்டு வேலை செய்யற? கை விடுங்க, வலிக்குது. கை எரியுது, கை விடுங்க. அதான் உங்ககிட்ட தான் சொல்றேன், வலிக்குது. கை விடுதா. நிரிக நிகாரச நிரிக நிக நிமாக கமத மத கபமத மனிதப மாபக மரிகார சா ராம ஓர்வாரமா கண் மூடவில்லை உன் ஞாபகமா கண் தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நிதவிடு அன்பே தென்றல் தீண்டிடா. இப்போ வலி எப்படி இருக்கு? என்